ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். நோயின்றி வாழ் நிகழ்ச்சியில் எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் இருக்கும். நம்ம கூட டாக்டர் சுரேஷ் ராவ் சார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உணவு முறை அப்படின்றது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் இதில் நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் நம்ம பியூட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த இருதயம், அந்த ஹார்ட் அப்படின்றது தான் நமக்கு மூலதனமே. ஸோ அதை யாருமே மெயின்டைன் பண்ணுறதில்ல. இக்காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால் இருதயத்தில் என்னென்னு டாக்டர்? இப்போ பார்த்தா ಈ ಹೃದಯದ ಪ್ರಾಬ್ಲಮು ಚಿನ್ನ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬರಲ್ಲ, ಇಲ್ಲ ಯಂಗ್ ಏಜ್ಲಿ ಬರಲ್ಲ, ಇಲ್ಲನ ಓಲ್ಡ್ ಏಜ್ಲಿ ಕೂಡ வரல. இப்போ ஓல்ட் ஏஜுக்கு வர்றது மெயின்லி கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் சொல்லுவார். அதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் டெபாசிட் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரும். நமக்கு இஸ்கீமியா சொல்லுவார், மயக்கார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக். ஸோ இது ப்ரிவெண்ட் பண்ணுறது நம்ம யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ், குட் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் டயட். அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கணும். சுகர் இருக்கா, ப்ளட் ப்ரெஷர் இருக்கா, அண்ட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பாசிபிள். இன்னும் சின்ன வயசுலே சில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம கன்ஜனைட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவார். அது பை பர்த். அதுக்கு என்னென்னா இம்மீடியட் செக்கப் பண்ணிவிட்டு நிறைய இதெல்லாம் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் இன் த ஹார்ட் டுடே இட் இஸ் ஈஸிலி கரெக்டபிள். ஒரு டைமில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முன்னாடியே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயம் ஏற்படும். பட் இப்போ அது ரொம்ப ரொம்ப சுலபமாகிடுச்சு. பட் என்னென்னா அது சீக்கிரம் பண்ணியிருக்கணும். இப்போ சப்போஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பண்ணால் சில சமயம் லங் ப்ரெஷர் அதிகமாகிடும். அப்போ நமக்கு ஃபுல்லு பெனிஃபிட் கிடையாது. ஸோ எந்த ஏஜ்லேயே பண்ணணுமோ அந்த ஏஜ்லேயே பண்ணணும். ஸோ அது ப்ரிகாஷன் எடுக்கணும். இன்னும் யங் ஏஜ்லேயே பார்த்தோன்னா இப்போ ஈவன் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் யங் ஏஜ்லேயே கூட வரல. மெயின்லி பொல்யூஷன், பேட் பொல்யூஷன், ஸ்மோக்கிங் அண்ட் பேட் டயட், எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட்ஸ். இப்போ எவ்ரிபடி ஈட்ஸ் அவுட் சைட். ஸோ இதனால் ஜங்க் ஃபுட்ஸ் and over exercise, no sleep, too much stress, so and நிறைய ஹேபிட்ஸ், இதனால் யங் ஏஜ் கூட வரலாம். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே இதுக்கு மெடிசன் அப்படின்றது தான் ஒரு காரணமாக இருக்குங்களா? இல்லை நம்மளால் வந்து வீட்டில் இருந்து ஏதாவது ரெமெடிஸ், அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது, ப்ராப்பர் டயட், இதுவே வந்து நம்ம போதுமானதாக எடுத்துக்கலாங்களா? See, diabetes, hypertension, it is basically lifestyle disease. If you are having a good lifestyle, you can control that. மெடிசினா கூட தேவையில்லை. நிறைய இன்ஸ்டன்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு யங் பாய் சுகர் ஹை இருந்தது. என்ன பார்த்தா he is always eats outside, no good sleep, no exercise. ஸோ ஆஃப்டர் தட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்புறமும் சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. டூ மச் ஈட்டிங், டூ மச் ஸ்வீட்ஸ், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் ஹைப்பர் டென்ஷன் ஆல்சோ. பட் இன்னும் இருந்தால் சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு டேக் மெடிசின். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் பை சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம். பட் ஒரு வாட்டி வந்துட்டா வி ஹேவ் டு சேஞ்ச் தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மெடிசின் கூட தேவை வேண்டி வரும். இப்போ இந்த ஹார்ட் பீட்டை வச்சு நம்மளால் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? ஹார்ட் பீட்டைனா நம்ம பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் பார்த்தா யூஷுவலி இட் இஸ் ரெகுலர், லப் டப் அரவுண்ட் 70 to 80 இட் இஸ் ரெகுலர் இருந்தால் ஒரு அளவுக்கு ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கணும். பட் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் சில சமயம் இது இரெகுலர் ஹார்ட் போயிடும், டப் 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 டப். ஸோ இது அரித்மியா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளீட் செக்கப் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் ஹார்ட் பிளாக் சொல்லுவார். இப்போ ரெகுலர் ஹார்ட் ரேட்டு 70-80 இருந்தால் இந்த பேஷண்ட்டுக்கு 40-30 வெரி லோ ஹார்ட் ரேட் இருக்கும். அப்போ ஹார்ட் பிளாக் பாசிபிள். அப்போ எகெயின் டச் பண்ணணும், ஐ மீன்ஸ் செக்கப் பண்ணணும். ஸோ
இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க. ம். ஸோ நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை டயட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, ம். கண்டிப்பாக நம்மளால வந்து நம்ம ஹார்ட்டை ரொம்ப ஸ்ட்ரென்தனாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு. ம். பட் இந்த ஹெவி ஒர்க் அவுட்னால உயிரிழப்பு நேருது. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னா, அந்த சடனில் வந்து ஒரு சில பேர் உயிரிழந்து போகிறாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு இந்த நெஞ்செரிச்சலாக ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது வந்து பிரச்சனையாகுது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வராங்க. இதுக்கான வித்தியாசம் என்னங்க? ரீசெண்டாக கூட நமக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஒரு நடிகர் உயிரிழந்தார், புனித் ராஜ்குமார் அவர்கள். ஸோ அவரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, கார்டியாக் அரெஸ்ட். இதுக்கான காரணம் என்னங்க? இப்போ எக்ஸசைஸ் பண்ணப்போ 2 விதம் இருக்குது. ஒன் இஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் வாக்கிங் ஆர் ரன்னிங் ஆர் டூயிங் யோகா, இதெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ். அப்போ பாடிக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் கிடையாது. பேசிக்கலி இட் இஸ் கான்ட்ராக்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் மசில்ஸ் எல்லாம் பண்ணுவார். இது நல்லது. இன்னும் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சொல்லுவார், வெயிட் லிஃப்டிங்கு அண்ட் ஹெவி ஒர்க் அவுட், இதெல்லாம் இட் வில் இன்க்ரீஸ் தி மசில் ஸ்ட்ரென்த். மசில் வெரி வெரி வெல் டெவலப்ட் மசில் ஆகிடும் எல்லாம். பட் ஹார்ட்டுக்கு இது நிறைய ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு அளவுக்கு இந்த மாதிரி பண்ணால் நோ ப்ராப்ளம். ஹார்ட் ஆல்சோ கெட் ட்ரெயின், ஸோ ஹார்ட் வில் பிகம் ஸ்ட்ராங். பட் இஃப் யூ டூ டூ மச் ஆல் தீஸ் எக்ஸசைசஸ், ஹார்ட் ஹேஸ் டு பம்ப் ஸ்ட்ராங்லி. அதை அப்போ நம்ம ஹார்ட் ஹைப்பர்ட்ரோஃபி சொல்லுவார். இது ஈவன் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட ஹார்ட் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹைப்பர்ட்ரோஃபி ஆனால் ஹார்ட்டோட ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும், ஈவன் ரெகுலர் டைம் கூட, பிகாஸ் ஹார்ட் இஸ் பிக், மோர் ஆக்சிஜன் ரிக்வயர்டு. ஸோ தே ஆர் ஹை ரிஸ்க் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். So even heavy workout, even weightlifters, majority may have sudden cardiac problems. It may be later. So we have to be very careful with that. இப்போ இந்த வெயிட் லிஃப்டிங் இல்லாமையும் ஒரு சில பேருக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஸ்மோக்கிங், இன்னும் பேருக்கு கொலஸ்ட்ரால், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சுகர் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இருந்தால் கூட they are prone for developing all these diseases. And again, more stress, sleeplessness and junk food, all these can precipitate இதெல்லாம் காரணம். இப்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்றது ஜெனட்டிக்காகவும் வர வாய்ப்பு இருக்குங்களா? ஜெனட்டிக்கான கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, வேர் by birth only there will be whole something. But majority of the heart disease, if there may be family history, so they are more prone. இப்போ ஃபாதருக்கு இருந்தது, கிராண்ட்ஃபாதர் இருந்தால் the next generation also they can have more heart diseases, especially coronary artery disease. It is possible. Diabetes, hypertension, all are possible, but not necessarily it has to be there. ஓகேங்க. இப்போ இந்த உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில், இந்த டைம் ஆஃப் டெலிவரி அந்த டைமில் வந்து அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில பேர் உயிரிழந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றது அது உண்மைதானுங்களா? இப்போ ப்ரெக்னென்சி டைமில் என்ன ஆகுதுன்னா, சேம் blood has to go to the fetus also. The same heart has to pump to the fetus also. As the baby grows, 8 months, the heart has to work more. So there will be some, how will it provide blood supply to the fetus? It has to pump more and it has to beat faster. So இதனால் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். But once baby deliver from, again it will come back to normal. But very rarely they can develop what is called postpartum cardiomyopathy. அவரோட ஹார்ட் வீக் ஆகிட்டே இருக்கும், ஹார்ட் பம்பிங் கம்மியாகிடும். ஸோ இது postpartum cardiomyopathy சொல்லுவார். And most of that after 3 to 6 months it will recover, it will become normal. And there are some patients where the postpartum cardiomyopathy may continue, result in severe heart failure. Actually, we have seen some cases like that. After 2 years kuda heart improve ala, pumping only 15% irundhudu,
She had breathlessness, breathing difficulty, can't walk. Then finally we did heart transplant for one patient, and she is doing well after this. அப்படின்னா ஹார்ட் வந்து வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்க? Heart weak alla, there will be so many hormonal changes, everything, and more stress on the heart during pregnancy. Majority of the heart, I mean, they won't fail. It will recover. ஸோ ரேர்லியாக தான் ஒரு Rare, very rarely ஓகே. they can develop. Otherwise, usually heart will be okay, fine. ஸோ இந்த இருதயம் அப்படின்றது வந்து இந்த வயது வித்தியாசம்லாம் கிடையாது இல்லைங்க சார். எந்த ஒரு ஏஜில் வேணாலும் இந்த ப்ராப்ளமானது வரலாம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க எங்ககிட்ட முன்னாடி இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மோக்கிங்காக இருக்கும் ஒரு சில டைம், இல்லை ஆல்கஹால் இந்த கன்சப்ஷனாலையும் ப்ராப்ளம்ஸ் வருதுங்களா? ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி அந்த மாதிரி இருக்குது. எத்தனை ஆல்கஹால் லிவர் கூட எஃபெக்ட் ஆகிடும். ஸோ it can contribute because if he has already smoking everything, so with alcohol it can add to the insult. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷன், இதெல்லாமே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அந்த ஏஜ் நம்ம ஓல்ட் ஏஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் இல்லை இந்த பிபி சுகர் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆனால் பிறந்த குழந்தைக்கு, ஸோ நியூ பார்ன் பேபிக்கும் பிரச்சனையானது நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நியூ பார்ன் பார்த்தா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவார். பை பர்த் ஒன்லி தே கேன் ஹாவ் ஹார்ட் டிசீஸ். ஸோ யூஸ்வலி இப்போ ஓல்டன் டேஸ் நிறைய இருந்தது. ஸோ இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி டெத் வாஸ் ஹை. இப்போ என்னென்னா டியூரிங் ப்ரெக்னென்சியிலே ஸ்கேன் பண்ணுவார், எப்போ பேபி நல்லா இருக்கா எல்லாம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹார்ட் டிசீஸ் இங்கே கண்டுபிடிக்கலாம், இது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பர்த் முன்னாடியே சொல்லுவார் இந்த பேபிக்கு ஹார்ட்லி டிஃபெக்ட் இருக்குது. அண்ட் சில சமயம் நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் டாக்டரே சொல்லுவார் இது குழந்தை பிறந்தா கூட அவ்வளோ ஹெல்த் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் தே வில் ப்ரீடெர்மினேட் தி ப்ரெக்னென்சி அந்த மாதிரி இருக்குது. பட் ஹோல் இன் த ஹார்ட் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் தே வில் டெலிவர் அண்ட் தே வில் அப்சர்வ் அண்ட் வித்தின் 1 year தே வில் கரெக்ட்.